சுலேகா ஆஸ்ட்ரோவின் ரிஷபராசி நேயர்களே வணக்கம். அக்டோபர் மாதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது? நீங்கள் எந்த விதமான சவால்களை சந்திக்கப் போகிறீர்கள், அல்லது நீங்கள் எந்த விதமான லாபங்களை அடையப் போகிறீர்கள் என்பதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி சுக்கிர பகவான் மூல திரிகோண வீட்டுல ஆட்சி பலத்தோட இருக்கிறது பலம். ராசியில் இருந்த குரு பகவான் வக்ர கதியில் ஆறார் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி. அது ஒரு நல்ல விஷயம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அதாவது 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதின்னு சொல்றவர், அவர் 3ஆம் இடத்திற்கு இடம் பெயர்கிறார். இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும், இங்கே சனி பகவான் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்ற சனி பகவான், அவர் 10ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். அவரை செவ்வாய் பகவான் பார்வையிடுவார். அப்போ 10ஆம் இடம்னு சொல்றது கர்மஸ்தானம். அந்த கர்மஸ்தானத்தில் சனி பகவானும் அவரை செவ்வாய் பகவானும் பார்வையிடுறது அப்படின்னு சொல்றது, இந்த இடத்துல ஒரு சின்ன நெருடலான விஷயங்கள் இருக்கு. 11ஆம் இடத்தில் ராகு பகவான் சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு செய்ய போறார். அதே நேரத்தில் கேது பகவான் 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் புத பகவானுடன் இணைந்து இருக்கிறார். சூரிய பகவான் 6ஆம் இடத்திற்கு இடம் பெயர்கிறார். அதாவது ஐப்பசி மாதம் பிறக்கும் பொழுது, தமிழ் மாதத்துல ஐப்பசி மாதத்துல சூரிய பகவான் இடம் பெயர்வார். இந்த கிரகச்சாரங்கள், அதாவது கிரகங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆராய்ந்து பார்த்தால், நல்ல விஷயம் மிக நீண்ட நாளாக உறக்கம் இல்லாமல், ஒரு மனசுல ஒரு தெளிவில்லாமல், சந்தோஷமாக இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். செய்த தவறை உணர்ந்து அந்த ஆணவம் அகம்பாவெல்லாம் நம்மளை விட்டு போய் ஒரு சிறப்பான சில முடிவுகளை எடுப்பதற்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் அல்லது வேலையில் மட்டும்தான் இந்த அக்டோபர் மாதத்துல ஒரு சில காலகட்டங்களில் உங்களுடைய ஜாதகத்திற்கும் உங்களுடைய தசாபுத்திகளுக்கும் தகுந்தாற்போல் சில பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கும். அல்லன ஒரு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிற ஒரு சூழ்நிலைகள் அமையும். குடும்பத்தை விட்டு பிரிதல் அது போன்ற சூழ்நிலைகள் அமையும். மேலதிகாரிகள் உயர் அதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகமாகும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு ஏட்டிக்கு போட்டியாக செய்கிற மாதிரி தோணும். ஒரு விதமான சிறிய சிறிய போராட்டங்களை சந்திப்பீர்கள். அந்த போராட்டங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் அமையும். இருந்தாலும் அது ஒரு சிறு சிறு போராட்டங்கள் அமையும். இந்த கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு தான் முக்கியமாக நம்ம கூடவே இருப்பாங்க. நம்மளுடைய கருத்துக்கள் வேறு விதமாக இருக்கும், அவர்களுடைய கருத்துக்கள் வேறு விதமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் அவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா படிப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் குழந்தைகளால் சில டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதே நேரத்தில் ஐப்பசி மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் சுக்கிர பகவான் இணையக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இது போன்ற ஒரு இணையக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன பயங்கள் தோன்றும். ஆனால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேக்க நிலையில இருந்த சில விஷயங்கள் எல்லாம் தானாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள்ல வெற்றி பெற போறீங்க. அதுதான் ஒரு பாசிட்டிவ் திங். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு காமிப்பீங்க. அதுல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவி இடையே இருக்கின்ற இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா சில கருத்து வேறுபாடுகள் தோன்றும். அதே நேரத்தில்
நம்மளுடைய கணவன் அல்லது மனைவி, அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கோ ரிஷப லக்னக்காரங்களுக்கோ கணவன் அல்லது மனைவி, சோல் பார்ட்னர் அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துல ஒரு அந்த நம்மளுடைய எதிராளிக்கு எப்பயுமே கொஞ்சம் ஒரு விதமான மந்த நிலைமையோ அல்லது அவர்கள் செய்கின்ற சில வேலைகள் நமக்கு பிடிக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதில் நம்ம கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது. இந்த டென்ஷன், கோபம் இதெல்லாம் உங்கள்கிட்டேருந்து கொஞ்சம் கம்மியாக போகிறது. அதே மாதிரி நல்ல நிம்மதியான ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. இருந்தாலும் புதிய காதல் மலர்ந்தும் அதே நேரத்தில் அந்த காதல் வளராமல் சில நேரத்தில் பார்த்தா காதல் முறிவுகள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆனால் உங்களுடைய இஷ்டங்கள் பூர்த்தியாகக்கூடிய இந்த காலகட்டம் தொழில் அல்லது வேலை இந்த இடத்துல மட்டும் உங்களுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். மனம் சஞ்சலப்படும். ஒரு மனசில் ஒரு விதமான சஞ்சலங்கள் தோன்றும். அந்த சஞ்சலங்கள்லேருந்து நீங்கள் வெளில வரணும். மொத்தத்தில் இது ஒரு இனிமையான மாதம், தொழில் வேலையை தவிர்த்து. நன்றி, வணக்கம்.